உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா வா வா. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டோம். நேரா யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு ஓடிடலாம். வா சீக்கிரம். சத்தியமா இவங்க இல்ல நீ சொன்னீல. படா. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? வழி விடுறா முதல்ல. யோ, உன் பொண்டாட்டி இவளை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. குறுக்க யாரு வந்தாலும் அவங்களையும் போட்டு தர சொல்லியிருக்கு. ஒழுங்கா ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா வெயி நீயும் இவ கூட சேர்ந்து மேல போயிடுவ. பரவாயில்லையா? அட பாவி, இந்த அளவுக்கு வந்துட்டாளா அவ? இரு, வீட்டுக்கு போய் பேசிக்கிறான் அவள. ஜானகி வாமா, வீட்டுக்கு போலாம். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், வா போலாம். ஏய், அடிச்சு நொறுக்கடா அவனை. வேதநாயகி சொன்ன பொய்ய நிஜமாக்கிட்டு நம்ம 2 பேரும் நல்லா சமையா சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்ற? நீ எல்லாம் மனுஷனாடா, தொலைச்சிரும் உன்னை. அண்ணே, ஏய் நில்லு. போனா போட்டுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா செத்துதான் போகணும்னு அடம் பிடிக்கிற. ஜானகி, வேலா, அடிவேலா அவனுங்கள. வாடா வாடா, நீ என்ன அடிப்பியா? தொலைச்சு விட வர கரெக்டா வந்த வேலா. நெஞ்சில போடு. யாரத்தா அவன்? உங்களை எதுக்கு கொலை பண்ண பார்த்தான்? அவன் தான்ப்பா வீரசேகரன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல ஒரு பழிய போட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சது அவன்தான். என்னத்த சொல்றீங்க? அந்த ஆள் தான் வீரசேகரனா? இது தெரியாம அந்த ஆளை தப்பிக்க விட்டுட்டேனே அத்த. என்னத்த நீங்க? நான் புடிச்சு வச்சிருந்தேன்ல, நீங்க போலீஸுக்கு சொல்லிருக்க வேண்டியதானே அத்த? என்ன குருஜி? இல்லனா அவனை தூக்கிட்டு போய் ஐயா முன்னாடி நிப்பாட்டி எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அத்த. பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஜானகி, நானே அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல அத்த, ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் வரலப்பா. வரலையா? என்னத்த சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கட்டின புருஷனே என்ன நம்பாத போது நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? என்னாலலாம் அங்க வந்து அவர் முகத்தை திரும்ப பார்க்க முடியாதுப்பா. நான் வரலப்பா, நீங்க போங்க. என்னத்த பேசுறீங்க? ஐயா உங்களை நம்பலன்றதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறதா? அவர் சந்தேகப்பட்டது உண்மைன்னு ஆயிடாதா? அத்தை, எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தான் நம்ம நிரூபிச்சு காட்டணும். ஐயா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்க அந்த வீட்டுல இருந்தே ஆகணும். குருஜி சொல்லுங்க ஏதாவது. அம்மாடி ஜானகி, வேலை சொல்றது 100க்கு 100 உண்மைமா. நீ இப்ப வீட்டு விட்டு போயிட்டா மச்சான் உன்னை பத்தி சொன்ன தப்பெல்லாம் உண்மைன்னு ஆயிடாதா?
அத நீ இல்லைன்னு நிரூபிச்சு மச்சானுக்கு முன்னால நீ கெத்தா நிக்க வேண்டாமா? வாமா, வீட்டுக்கு போலாம், வாமா. வாங்க. இல்லண்ணே, என்னால முடியல. எத்தனை தடவை இதே பழிய சுமக்கிறது? நினைச்சால எனக்கு அசிங்கமா இருக்குண்ணே. நான் வரலண்ணே. இத்தனை வருஷமா நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போறேன். மா, அப்படின்னா உங்களுக்காக நானும் வள்ளியும் போராடிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆத்த. இத்தனை வருஷம் நீங்க சுமந்த பழிய போக்குறதுக்கான எல்லா கதவையும் நாங்க திறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க மட்டும் எங்களோட இருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவோம் அத்த. அத்தை, அதுக்கு நீங்க எங்களோட இருக்கணும் அத்தை. மா, வேலை தான் இவ்வளவு தூரம் சொல்லுது இல்லம்மா. வாமா ஜானகி. முன்னாடி இருந்த மாதிரி நீ இப்ப தனியாள் இல்லம்மா. உனக்கு பின்னால உன் மாப்பிள்ள வேலை இருக்கான், உன்னோட பொண்ணு வள்ளி இருக்கா, நான் இருக்கேன். நாங்க எல்லாருமே எப்பயுமே உனக்காக பின்னால இருப்போம்மா. நாம எல்லாருமே சேர்ந்து என் பொண்டாட்டியோட கோல்மாலை எல்லாம் முறியடிப்போம். வாமா, வீட்டுக்கு போலாம். வாமா, நாங்க தான் சொல்றோம்ல. போலாம். வேலைன்னு கூப்பிடுறா, வாமா. வா போலாம், வா போலாம், வாங்க. வா. நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் கூட அது அம்மாவோட பாடி தானே நம்பிட்டேன். ஆனா நீங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அது அம்மா கிடையாதுன்னு அடிச்சு சொன்னீங்க பாருங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மனசுக்குள்ள உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனசுல இப்ப கூட அம்மா மேல பாசம் இருக்குன்னு தான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. அது என்னன்னு தான் தெரியல. வள்ளி, அந்த ஓடுகாலியும் உன் அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு பயங்கர முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல அத்த, என் அப்பா மார்ச்சுரியில பேசினது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதான் கேட்டேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் வள்ளி. என் தம்பி அவ மேல வச்சிருந்த அன்பெல்லாம் உண்மையான அன்புதான். ஆனா அவ நேர்மையான ஆள் இல்லையே. அவ செஞ்ச தப்புனால தானே என் தம்பி அவளை ஒதுக்கி வச்சிருக்கான். அக்கா, அதெல்லாம் ஏன் நீ வள்ளிக்கிட்ட சொல்ற? விடுக்கா. அதுக்கு இல்ல ரத்னம், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வள்ளிக்கு இன்னும் அவளை பத்தி புரியவே இல்லை. அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.